வணக்கம், தமிழ் மெனு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் கூயி சாக்லேட் ப்ரௌனி தாங்க பார்க்க போகிறோம். டார்க் சாக்லேட்ஸ் வச்சு வால்நட் போட்டு ரிச்சான சாக்லேட் ப்ரௌனி. சாக்லேட் லவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காகவே ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூயி சாக்லேட் ப்ரௌனி பண்ணுறதுக்கு 200 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துருக்குறேங்க. நல்ல குவாலிட்டியான டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. 50 to 70% ஆஃப் கொக்கோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி எடுத்துக்காதீங்க, இல்லைன்னா ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். சாக்லேட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுறது கண்டிப்பாக வெட்டணும். அப்போனா தான் வெண்ணெயோடு சேர்த்து மெல்ட் பண்ணும்போது சீக்கிரமாக கரைஞ்சிடும். வால்நட்டையும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 50 கிராம் வால்நட். ப்ரௌனீஸில் வால்நட் சேர்க்கும் போது நல்ல ஒரு க்ரன்ச் அண்ட் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தபடியாக 120 கிராம் வெண்ணெயை இந்த சாக்லேட்டோட சேர்த்து நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. நான் ஓவனில் 1 நிமிஷம் மைக்ரோவேவ் பண்ணிவிட்டு உருக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கலவையை ரொம்ப நேரம் சூடு பண்ணாதீங்க. சாக்லேட் தீஞ்சு போயிடும், பட்டர் திரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை எப்போவுமே ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. தோல் இருந்தால் நீக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். முட்டையை நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அது கூட 150 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்குறேங்க. நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தான் பயன்படுத்திருக்கிறேன். நீங்கள் இதில் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா நுர வர அளவுக்கு இதை நல்லா அடித்து எடுத்துட்டு 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டையையும் சர்க்கரையும் எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரௌனியோட டாப் லேயர் நல்லா கிளாஸியாகவும் கிறிஸ்பியாகவும் வரும். அதுக்கப்புறமா நம்ம உருக்கி வச்சுருந்தோம்ல டார்க் சாக்லேட் வெண்ணெய் கலவையை இந்த முட்டை சீனி கலவை கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப ஜாஸ்தியாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் கலந்து மட்டும் விடுங்க. வாவ், பார்க்குறக்கே எம்மியாக இருக்குல்ல. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துடலாம். 100 கிராம் மைதா மாவு சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா சலித்து சேர்த்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 30 கிராம் கொக்கோ பவுடர் அதையுமே சலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கட்டிகளெல்லாம் உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் எல்லாத்தையும் கலந்து மட்டும் விடுங்க. ஃபைனலாக நம்ம வால்நட்டையும் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு விட்டுடுங்க. மாவு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டைட் ஆகிடும், கேக்கு ஹார்ட் ஆகிடும். எந்த ஒரு கேக் பேக் பண்ணும் போதுமே அவனை ப்ரீஹீட் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியங்க. இந்த தடவை 180 டிகிரி செல்சியஸில் 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா அவனை ப்ரீஹீட் பண்ணி தயாராக வச்சுக்கோங்க. இந்த கேக் டின்னில் தான் இன்றைக்கி நம்ம ப்ரௌனி பண்ண போகிறோம். 25 x 11 சென்டிமீட்டர் இருக்குங்க. டெப்த்து 7 சென்டிமீட்டர். எல்லா சைட்லேயும் ஆயில் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கொக்கோ பவுடர் வச்சு டஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் இருக்கிற கொக்கோ பவுடரை தட்டி எடுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேக் பேக் பண்ணுறீங்கன்னா பேக்கிங் பேப்பர் இல்லைனா பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க. கேக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா பேட்டரை ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு லெவல் பண்ணி விட்டுட்டு ஒரு குச்சி இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 2-3 தடவை டேப் பண்ணிவிட்டு அவனுக்குள்ளே வச்சு எடுத்தீங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த டின்னில் ஊற்றின இந்த கேக் பேட்டரை நம்ம அவனில் வைக்க போகிறோங்க. 180 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த கேக்கை வார்மாக கட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ தட் அந்த கூயி டெக்ஸ்சர் காமிக்கிறதுக்காக இதை ஒரு 1 hour நீங்கள் சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா நல்ல ஃபட்ஜியான சாக்லேட் ப்ரௌனிஸ் உங்களுக்கு கிடைக்கும். 30 நிமிஷம் பேக் பண்ணியிருக்கிறேங்க. 180 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் அப்புறமா வாவ், சாக்லேட் ப்ரௌனி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபெக்டாக வெளியே ஷேப் ஹோல்ட் ஆகிருக்குது. உள்ளே பாருங்கள், நல்லா கூயியாக சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் சில் பண்ணிவிட்டு கூட சர்வ் பண்ணலாம். நான் அப்படியே சர்வ் பண்ணி காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு. வாவ், இந்த ப்ரௌனிஸ் மேலே வனிலா ஐஸ்கிரீம் வச்சு மேப்பிள் சிரப் ஊற்றி இல்லைன்னா ஹனியோட டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். வாவ், சாக்லேட்டியாக ரொம்ப யம்மியாக இருக்குங்க. வாயில் போட்டோன்னே சும்மா கரைஞ்சி போகுது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த சாக்லேட் ப்ரௌனி ரெசிபியை கட்டாயம் மிஸ் பண்ணிடாதீங்க. இது சாக்லேட் லவர்ஸ்க்காக. எல்லாரும் இந்த ரெசிபியை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன்.
தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எங்களுக்கு ஒரு லைக் தர மறந்துடாதீங்க. மேலும் மேலும் தரமான வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்தும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மறந்துடாதீங்க, நீங்களும் சமைக்கலாம்.